ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தோசக்கா ஊறுகாய். தோசக்கா வந்து ஒரு கிட்டத்தட்ட வெள்ளரிக்காய் மாதிரியே ஒரு இது தாங்க, வெஜிடபிள் தான். என்னென்னா நீங்கள் அந்த செலக்ட் பண்ணும்போது மட்டும் கசப்பு இல்லையான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது பாதியாக கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கசப்பு இல்லைன்னா அந்த தோசைக்காய் யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்கின்னெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதியாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா உள்ளே இருக்க விதைகளெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இதில் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் தோலை கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துகிட்டு பண்ணலாம், இல்லை தோலோடையும் போட்டு பண்ணலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் விதையை சேர்த்துட்டும் ஊறுகாய் பண்ணலாம், அதுவும் சேர்த்துக்கலாம், அதுவும் ஓகே தான். நான் வந்து விதை இல்லாமல் பண்ணுறேன், ஆனால் ஸ்கின் வச்சுருக்கேன். தோல் பகுதியை வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தோசைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 300 கிராம் அளவுக்கு தோசைக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சம் ஜூஸ் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், அதில் பாதி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடி, லைட்டாக வறுத்தாலும் சரி இல்லை வெயிலில் காய வச்சு அரைச்சாலும் சரி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிடுங்க. கார்லிக் சும்மா 2 பூண்டு பல்ல தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப்பு நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இல்லை பாட்டில் இல்லை ஒரு ஜாடி எடுத்துகிட்டு அதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கடுகு வறுத்து அரைச்சது இல்லை வெயிலில் காய வச்சு அரைச்சது, வெந்தயப்பொடி அதை லைட்டாக வறுத்துட்டு அரைச்சது, அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தோசைக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இப்போ சேர்த்துடலாம். தோசைக்காய்க்கே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா புளிப்பாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நாள் தாங்கும். ஸோ தோசைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சும்மா ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணிவிட்டு சேர்க்கலாம். நான் சூடெல்லாம் பண்ணலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நல்லெண்ணெயை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நிறையா இருந்தாலும் ஓகே தான், இல்லை 1/4 கப்பு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் தாளித்து சேர்த்துக்கலாம். கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை இலையும் சேர்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு தாளித்ததை சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா ஒரு ஜாடிலேயோ ஒரு பாட்டில்லையோ சேர்த்து நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி பாட்டிலையோ ஜாடியோ மூடி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியும் வைக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் 2 மாதம் வரைக்கும் இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.